எஸ் சார். ஓகே, வணக்கம். இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு சந்தோஷம். இப்போ வந்து 128வது கேள்வியில் ஆரம்பிப்போம். பாரு, யாரோ ஒருத்தர் வந்து அவரை உள்ளே விட்டுடலாம், இல்லைன்னா அவர் வர முடியாது. பார்த்தீங்களா? அந்த நான் வந்து உள்ளே அது அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணால் தான் உள்ளே வர முடியுது. நியூட்ரான், புரோட்டான், நியூக்ளியஸ், எலக்ட்ரான் அப்படின்னு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அதை கண்டுபிடிச்ச ஆட்கள் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜேம்ஸ் சாட்விக், ஜான் டால்டன், ஏர்னஸ்ட் ருத்தர்ஃபோர்ட், ஜே தாம்சன். எது யாருன்னு சொல்ல முடியுமா? சார் செகண்ட் ஒன் சார். நியூட்ரான் வந்து யாரு? சார் புரோட்டான் வந்து கோல்ட்ஸ்டீன் சார். புரோட்டான் வந்து யாருங்க? கோல்ட்ஸ்டீன் சார். கோல்ட்ஸ்டீனே ஒருத்தர் காணுமே. அதுதான் சார் தவறான ஒரு விடை. ஃபைண்ட் அவுட் தி ஆட் ஒன் தான் சார் கேட்டிருக்காங்க. இந்த இன்கரெக்ட் பேர். ஓஹோ, சாரி, இன்கரெக்ட் பேர் தான் கேட்டிருக்காங்களா? அப்போ புரோட்டான் வந்து கோல்ட்ஸ் சம்படி, அதனால் ஜான் டால்டன் கிடையாது இல்லையா? ஓகே, இது பார்த்துட்டோம் நினைக்கிறேன். இது 128 பார்த்தாச்சு. இது கூட பார்த்தோம் நினைக்கிறேன். இங்கே தான் நின்னோன்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது 131 நின்னோம். 131. சரியான இணைகளை தேர்ந்தெடுக்கவும். அல்கலிஸ்னா வாட்டர் சால்யூபிள் பேசஸ். அப்புறம் ஆஸ் பேசஸ் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் டு ரெட். ஆசிட்ஸ் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. இல்லை சரியான பிக் அவுட் த கரெக்ட் பேர்ஸ். என்னம்மா? சி கரெக்ட் இல்லையா? ஏ கரெக்ட், சி கரெக்ட். அப்போ ஏ அண்ட் சி ஒன்லி கரெக்ட். வெரி குட். ஓகே. The metal used in X-ray machines. எந்த மெட்டல் யூஸ் ஆகுது எக்ஸ்ரே மிஷினில்? லெட்டா? ஓகே, லெட். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு தெரியுமா? இப்போ இந்த உக்ரைனில் ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. ரஷ்யாக்கார உக்ரைன்லாம் அதில் அது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஓகே, அவன் அந்த அந்த நாட்டை கொஞ்சம் பிடிச்சிக்கோணுங்கிற. ஏன் அந்த நாட்டை பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறாரு இந்த புட்டின்? ஏன் அப்படி நினைக்கிறாரு? அந்த ஊரில் உக்ரைனில் நிறைய தாது பொருட்கள் இருக்கிறது. அதில் லெட்டும் ஒன்று. லெட்டு, தாமிரம், அப்புறம் துத்தநாகம், அப்படி நிறைய தாது பொருட்கள் உள்ள ஒரு கண்ட்ரி தான் உக்ரைனுங்கிறது ஓரளவுக்கு பெரிய கண்ட்ரி. அது ஏரியா வைஸ் பெரிய கண்ட்ரி. ஓகே, அதுவும் ஒரு காரணம். ஓகே, சும்மா நம்ம அது ஞாபகத்தினால சொன்னேன். மேட்ச் த ஃபாலோயிங். தூண்வேர், முட்டுவேர், குமிழம், பற்றுவேர். என்னடா இது? ஒரு தமாஷா இருக்கு. ப்ராப் ரூட், ஸ்டில்ட் ரூட், பல்பு, கிளைம்பிங் ரூட். பல்புங்கிறது கார்லிக் நினைக்கிறேன். குமிழம்ங்கிறது பூண்டு. கரெக்டா? குமிழம்ங்கிறது பூண்டா? அது ஒரு பல்பு மாதிரி தான் இருக்குது. அதனால சி வந்து 4 எங்க இருக்கோ அந்த கரெக்டான விடை. ஆப்ஷன் 1 தான் கரெக்டான விடை. ஆப்ஷன் 1 தான் கரெக்டான விடை. தூண் வேருங்கிறது ஆலமரம். அது ப்ராப் ரூட்டுங்கிறது பனியன் ட்ரீ. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஸ்டில்ட் ரூட். முட்டுவேர் என்பது கரும்பு. பற்றுவேர் என்பது வெற்றிலை. பற்றுவேர்னா அந்த அந்த மேலே ஏறுறது. ஆனால் இந்த வெத்தலை ஏறும்போது ஒரு சின்னதாக ஒரு சின்ன அப்படி சுறுசுறுலாக ஒரு இது வரும் தெரியுமா? வெத்தலையோ இல்லை ஏதாவது படரும் ஒரு தாவரத்தில் அந்த சுறுசுறுலாக ஒன்று வரும் இல்லையா? அது வந்து தான் அது வந்து பிடிச்சி அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு ஏதோ சுறுசுறுக்கு ஏதோ பேர் உண்டு, எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. அது எதுக்குன்னா அது சப்போர்ட்டாக இருக்கும். போய் பிடிச்சிட்டு அது இல்லாட்டி ஏற முடியாது இல்லையா? நம்ம ஏறும்போது எப்படி ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி அது சப்போர்ட். அது இப்போ தென்னை மரம் ஏறுறவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? தென்னை மரம் ஏறுவதை பார்த்துருக்கிறீர்களா இல்லையா? அவர் எப்படி ஏறுவார்? அவர் ஒரு கயிறை கட்டி முதுகலை கட்டி காலில் கயிறு கட்டியிருப்பாங்க. அப்புறம் முதுகலை ஒரு கயிறு கட்டியிருப்பாரு. கரெக்ட். அது மாதிரி தான் அது. ஓகே, குட். ஸ்மாலஸ்ட் சீட் இன் த பிளான்ட் கிங்டம். தாவர உலகின் மிகச்சிறிய விதை எது? குரோட்டான், செகண்ட் ஒன் சார். ஆர்கிடா. Yes, sir. ஓகே, சரி. ஓகே, அடுத்தது
த ஃபங்கல் டிசீஸ் ஆஃப் பவுல்ட்ரி, அதாவது இந்த கோழிகளுக்கு வர்ற டிசீஸ் எது? சால்மன்லாய்ஸ், ராணிக்கட், ஆந்த்ராக்ஸ், ஆஸ்பர்கஸ், என்னன்னு போட்டிருக்கான் இது? ஆந்த்ராக்ஸா? சால்மோனலோசிஸ் நினைக்கிறேன் சார். எதுங்க? Option ஒண்ணு சால்மனோலிசிஸா? நினைக்கிறேன் சார். Okay, I'll go with you. Salmonellosis. Okay. The remedial measure of bleeding gums is eating. The remedial measure for ஈறுகளின் இரத்த கசிவுக்கு தீர்வுக்கான டேஷ் உண்ண வேண்டும். எது உண்ண வேண்டும்? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சார். சிட்ரஸ் Citrus பழங்களை fruits, உண்ண sir. வேண்டும். Okay, good. Each cell is interconnected with its neighboring cells through opening called. ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்துக் கொள்ளும் துவாரம் என்னன்னு கேட்குறாங்க. சைக்ளோஸ் டெஸ்மட்டா, பிளாஸ்மோ டெஸ்மட்டா, எது எது இது தெரியலையா? சார் நியூக்ளியோடோஸ் பண்ணான்னு நினைக்கிறேன் சார். ஒரே நிமிஷம் இருங்க, நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சார். ஏன்னா அது தப்பாக இப்போ போய் படிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு டைம் இருக்காதுல்ல, அதனால நானே பார்த்து சொல்கிறேன். டெஸ்மோசோம்ஸ்ன்னு போட்டிருக்குது. என்னென்ன போட்டிருக்காங்க அது ஆன்சரில்? டெஸ்மாட்டான் தான் போட்டிருக்கிறாங்க. அது என்ன டெஸ்மாட்டான்னு தெரியணுமா? என்னடா அது? தெரில, அப்புறம் நான் பார்த்து சொல்கிறேன். இது கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. நார்மலாக போட்டால் கரெக்டாக வந்துடும், அது வர மாட்டேங்குது இப்போ. ஓகே, அடுத்தது தேங்காயின் தாவரவியல் பெயர் என்ன? தேர்ட் ஒன் சார். ஆமாம், கோகோஸ் நியூசிஃபெரா. ஓகே, அடுத்தது பொருந்தாத இணைகளை கண்டறியவும். பொருந்தாத இணைகளை கண்டறியவும். மெல்லுடலிகள், ஆந்த்ரோபோடா, பிளாட்டிஹெல்மென்திஸ், தட்டைப்புழுக்கள், வலுத்தசை புழுக்கள், இதெல்லாம் போட்டிருக்காங்க. மெல்லுடலிகள் வந்து கடினமான உடல் மற்றும் ஓடு இல்லாதவை. கணுக்காலிகள் அப்படிங்கிறது இணைப்புகள் இல்லா கால்கள். தட்டைப்புழுக்கள் சுடர் செல்கள். வளைத்தசை புழுக்கள் கண்டங்களால் ஆன உடல். எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இன்கரெக்ட் பேர் தான் சொல்லணும். இப்போ எது தவறுன்னு கேட்குறாங்க. ஓகே, இது தெரிலன்னா பரவாயில்ல, தெரிலன்னா விட்டுட்டு போயிட்டு அப்புறம் அடுத்தது பார்க்கணும். அடுத்தது நேம் த ஃபிலமெண்டஸ் ஆல்கே. இலை வடிவம் உடைய பாசி எது? வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா, கிளாமிடோமோனாஸ், குளோரோஃபிலா. சார். எதுங்க எது? கிளாமிடோமோனஸா? ஓகே, ஐ கோ வித் யூ. எஸ் சார். ஓகே. உட்கருவின் உள்ளே திரவம் டேஷ் என்றும் வெளியே உள்ள திரவம் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. The fluid inside the Third one sir, nucleoplasm, cytoplasma. Okay, very good. The odd one word. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஜிங்கோ ஃபைலோபா, ஃபைனஸ், சைலோட்டம், சைக்கஸ். எது எந்த இது பொருந்தாத? ஒரு 3 ஒரே மாதிரி இருக்கும், 4வது வேறு மாதிரி இருக்குங்கிறாங்க. ஓகே, இது நமக்கு தெரிலன்னா பரவாயில்ல, போகலாம். இந்த பெருசை நான் ஸ்கிப் பண்ணுற வேணே. டேஷ் லென்ஸுக்கும் விழி வெண் படலத்துக்கும் இடையே நிரம்பியுள்ள திராவகம் எது? ஏக்வஸ், உமர், விட்ரியஸ் திரவம், கன்ஜெக்டிவா. அதுதான் கன்ஜெக்டிவா தான் ஆன்சர் கரெக்ட் நினைக்கிறேன். எஸ் சார். ஆமாம், கன்ஜெக்டிவாங்கிறது தான் கரெக்ட். தவறான இணைகளை தேர்ந்தெடுக்கும். கீழ் மூட்டு, முண்டனையா மூட்டு, பந்துக்கிண்ண மூட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழ் மூட்டு வந்து ஒரு திசையில் மட்டும் இயங்கும்.
முண்டனையா மூட்டு 3 திசைகள் இயங்கும். பந்துக்கிண்ண மூட்டு 2 திசைகளில் இயங்கும். பந்துக்கிண்ண மூட்டு 2 திசைகள் இயங்காதே. இயங்குமா? எது பந்துக்கிண்ண மூட்டு? 2 சார் இடுப்பு எலும்பு சார். இடுப்பளம் பந்துக்கிண்ண மூட்டு. ஆமாம், அது இயங்கும். அது இயங்கும், கரெக்டு. கீழ் மூட்டு ஒரு திசையிலும் தான் இயங்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு திசையில் தான். முண்டனையா மூட்டு காண்டிலாய்டு ஜாயின்ட்ஸ் மூமெண்ட் அக்கர்ஸ் இன் 3 பிளேன்ஸ், அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் தவறாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது சி மட்டும் அப்படி இல்லை, சாரி, பி மட்டுமே இல்லையே. எது தவறுன்னு கேட்குறாங்க. சரி, இது கண்டுபிடிச்சிக்கங்க கிளாஸில். அடுத்த சமூகவியல் போகலாம். மேட்ச் த ஃபாலோயிங்: திருவலங்காடு செப்பேடு பிளேட்ஸ், அன்பில் செப்பேடு செப்பு நாணயங்கள், டங்கா வெள்ளி நாணயங்கள். இதெல்லாம் இந்த பக்கம் முகமது பின் துக்ளக், ராஜேந்திர சோழன், இல்துமிஸ், கந்தர் சோழன். இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் எது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முகமது பின் துக்ளக் வந்து என்ன, சில்வர் டங்காவா? அப்படியா? இல்லை காப்பர் டோக்கன் கரன்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் முகமது பின் துக்ளக். அந்த ஆள் தான் ஒரு ஒரு குண்டக்க மண்டக்க ஏதோ பண்ணுவாரே அவர். சரி, இது தெரியாட்டி பரவாயில்ல, யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் யுவர் புக்கு. டேஸ் இஸ் அ ஃபேமஸ் ட்ராவலர் ஃப்ரம் வெனிஸ், விசிட்டட் காயல் ட்வைஸ். வெனிஸ்லேருந்து வந்த ட்ராவலர் பேர் என்ன? அப்போ நீங்கள் சோஷியல் பாருங்கள், அந்த சமூகவியல் சரியாக நம்ம இன்னும் அவ்வளோ படிக்கலன்னு அர்த்தம். ஓகே, அதனால் இது கொஞ்சம் பாரு, இங்கே போகலாம். சமூகவியலில் நிறைய இந்த இதெல்லாம் வந்தால் அந்த இதுக்கெல்லாம் அந்த இயர்லாம் ஆண்டெல்லாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அதனால் த ஃபவுண்டர் ஆஃப் த சிட்டி ஆஃப் அஜ்மீர் பிருத்திவிராஜ் சௌகான் நினைக்கிறேன். த ஃபவுண்டர் ஆஃப் த சிட்டி ஆஃப் அஜ்மீர் வந்து பிருத்திவிராஜ் சௌகான். அவர் தான் அந்த அஜ்மீருங்கிற நகரத்தை உருவாக்குனாருன்னு நினைக்கிறேன். கரெக்டு தான். அஜ்மீருங்கிறது எங்கே இருக்குது தெரியுமா? அஜ்மீர் என்பது ராஜஸ்தானில் இருக்குது. அது ஒரு 2வது பெரிய நகரம் என்று சொல்லலாம். அங்கே ஒரு முக்கியமான மசூதி இருக்குது, ரொம்ப ஃபேமஸ் மசூதி. அந்த மசூதிக்கு அதிகமான விசிட்டர்ஸ் யார் தெரியுமா? பாகிஸ்தான்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. நான் அந்த மசூதிக்கு ஒரு முறை போயிருக்கேன். எப்போவுமே கூட்டமாக இருக்கு. நான் போன போதும் கூட்டம் தான். நான் ஒரு இடம் போயிருக்கேன். அது அவ்வளோ ஒரு கூட்டம். அது அங்கே போய் நிறைய காசெல்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக அது ஒரு இதாக இருந்தது தான். இந்த பிருத்திவிராஜ் சௌகான் ஏதோ ஒரு டெம்பிளாக பண்ணதை அவங்க மசூதியாக மாற்றிட்டாங்கன்னு ஒரு கதை சொல்கிறாங்க. எது உண்மைன்னு தெரில. ஓகே, வெரி குட். அடுத்தது இதெல்லாம் அந்த இயர் தெரிஞ்சால் தான் தெரியும். அப்போ உங்களுக்கு பாருங்கள், சோஷியல் வந்து நீங்கள் அவ்வளோ இன்னும் இந்தியா வியாபாரத்துக்காக இந்தியாவுக்கு வருகை புரிந்த கடைசி ஐரோப்பிய நாடு எதுன்னு கேட்குறாங்க. பிரான்ஸ் சார். ஃப்ரான்ஸா? ஓகே, ஐ கோ வித் யூ. இது வந்து நீங்கள் இன்னும் சரியாக படிக்கலன்னு அர்த்தம். பார், இது பார்க்கலாம். அதாவது பூகோளம், அதாவது புவியியல். விச் ஆஃப் த லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் கிரியேட்டட் பை த சி வேவ்ஸ். சி வேவ்ஸால் கடல் அலைகளால் உருவாக்கப்படும் நிலத்தோட்டம் எல்லாமே நினைக்கிறேன் இல்லையா? கடல் ஓங்கல், கடல் கோயில்கள், கடல் வளைவுகள் எல்லாமே கடல் அலைகளால் உருவாக்கப்படும். என்னங்க? All of the above. ஆமாம். In which continent is the highest waterfall? Angel Falls of Venezuela located. எங்கே இருக்கிறது வெனிசுலா? அந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்கிறது? சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஏன்னா வெனிசுலா கண்ட்ரியே சவுத் அமெரிக்காவில் தான் இருக்குது. அப்போ அங்கே தான் அந்த ஃபால்ஸு இருக்க முடியும். ஓகே, நிலக்கரி உற்பத்தியில் உலகில் முன்னணி வைக்கும் நாடு எது? சீனான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவர்கள் சீனா தான். ஓகே. விச் அமங் த ஃபாலோயிங் ரிலேட்ஸ் டு ஈகோ டூரிசம். ஈகோ டூரிசம் என்கிறது பின்வரும் சூழல் சுற்றுலாவுக்கு தொடர்புடையது எது? அமேசானா? அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் சார். அமேசான் சார். ஓகே. ஐயோ, அடுத்தது IATA என்பதன் விரிவாக்கம் என்ன? இன்டர்நேஷனல் ஏவியேஷன் சார். இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அசோசியேஷன் சார். ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அசோசியேஷன், அதுதான் IATA. ஓகே, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அதில் டூரிசம் கிடையாது எனக்கு தெரியும். அந்த ஏஜென்சி கிடையாது. அது அதாவது 3வது இல்லை 4வது இல்லைன்னு தெரியும். பிட்வீன் 1 and 2ல் 2 தான் ஆன்சர்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர் சொன்னபடி போயிடுவோம். ஓகே.
மொஹோவோரோவிக்கிக் டிஸ்கண்டினியூட்டி என்றால் என்னன்னு கேட்குறாங்க. தெரியல, ஏதோ ஜியாகிரஃபி பொறுத்தது அது. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். பினடோபோ, மவுண்ட் கிரக்கட்டோ, செயின்ட் எலன்ஸ், மவுண்ட் ஸ்ட்ரோம்போலி. ஐ திங்க் இதெல்லாம் இது எரிமலையாட்டு இருக்குது. இதெல்லாம் எரிமலை. sir. ஆனால் இதில் Yes, sir. எது எரிமலை இல்லைன்னு தெரியலையே. செயின்ட் எலன்ஸ் இருக்காது. சார் ஸ்ட்ரம்போலி நினைக்கிறேன் சார். அப்படியா? இல்லை இந்த அது செயின்ட். வந்து செயல்படும் எனக்கு தெரியுமா? ஓகே ஓகே, நீங்கள் அதை இப்போ செக் பண்ணிக்கங்க. நான் பாட்டுக்கு ஏதோ இது பண்ண வேண்டாம். அடுத்தது பார்க்கலாம். ஓ, இது கூட ஏதோ பார்த்த மாதிரி தான் இருக்குது சிலதெல்லாம். இருங்க. ஓகே, த டீப்பஸ்ட் அண்ட் த லாங்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் த வேர்ல்டு. டங்கனிக்காவா இல்லை விக்டோரியாவா? எல்லாமே லேக்கு தான். ஆனால் நன்னீர் ஏரி விக்டோரியா சார். விக்டோரியாவா? அது அதான் அங்கே நல்ல தண்ணி அது. ஓகே, த டேஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் எ சான்சலர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. யார் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிக்கு? எல்லாத்துக்குமே இப்போ யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர்னு ஒருத்தர் இருப்பார். ஆனால் சான்சலர் யார்? கவர்னர். கவர்னர். இப்போ ஒரு சண்டை வந்தது. இப்போ என்ன சண்டை வந்துட்டு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நம்ம கவர்னருக்கும் வந்த ஒரு சண்டை, நிறைய சண்டை வந்துட்டு இருக்குது. ஒரு சண்டை என்னன்னா, அந்த கவர்னர் தான் அந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரை நியமிப்பார். போச்சு யாரோ ஒருத்தர். அதனால அது கவர்னர் நியமிக்கக்கூடாது, அது வந்து கவர்மெண்ட்டை நியமிக்கணும் அப்படின்னு இப்போ முதலமைச்சர் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அது இன்னும் இப்போதைக்கு கவர்னர் தான். இப்போ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அது கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இயர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 1889 சார். ஓகே இது பாருங்க. சூஸ் த ஆட் மேன் அவுட். ஆர்டிகல் 14, 16, 28, 18 எதுன்னு தெரில. அதோட முடிஞ்சது. ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது சந்தியா? நம்ம வந்து சோஷியலில் வீக்குன்னு தெரிகிறது. அப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, சோஷியல் பாடத்தை நீங்கள் சோஷியலில் நீங்கள் படிக்கணும். கரெக்ட், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ 2-3 விஷயம் நீங்கள் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறதுக்காக அதை நான் சொல்லலான் இருக்கிறேன். என்ன விஷயம்னா, இந்த இது இந்த A+B² அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேத்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் இல்லை. அது இப்போ அதை பல்லாம் நம்ம சொல்கிறோம். அதாவது மேத்ஸில் உள்ள அந்த அதுக்கு பேர் என்ன ஃபார்முலாஸ் எல்லாம் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். A+B² என்ன? ஓகே, A² + 2AB + B². மறுபடியும் சொல்கிறேன், A² + 2AB + B² என்பது A+B². அது A+B ப்ராக்கெட்டில் போட்டு ஒரு ஸ்கொயர் போட்டோம் இல்லையா, அது. அப்போ A-B² என்ன? அவங்க மோகன்தாஸ் சொல்ல ஆரம்பிச்சா மற்றவங்கள சும்மா இருக்கணும். யார் ஒருவர் சொல்ல ஆரம்பிச்சா மற்றவங்க சும்மா அதுக்கப்புறம் ஆரம்பிக்கக்கூடாது. சொல்லுங்க மோகன்தாஸ். A² - 2AB + B². கரெக்ட், A² - 2AB + B². அடுத்தது A² - B² = என்ன? கரெக்ட், A+B. இப்போ A+B³ என்றால் என்ன? A³ + 3A²B + 3AB² + B³ வெரி குட். A³ + 3A²B + 3AB² + B³. ஓகே, இன்னும் அதில் A³ அந்த க்யூபில் இன்னும் மற்றதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் போக இப்போ விரும்பலை. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாமல் கூட இருக்கலாம். அடுத்தது, ஒரு நம்பர் 2ஆல் வகுபடும் என்று எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு நம்பர் 2ஆல் வகுபடுமா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? நான் ஒரு நம்பர் சொல்கிறேன். 5, 6, 7, 8, 9, 6 59,686. இது 2ஆல் வகுபடுமா படாதா? வகுப்படும் சார். வகுப்படும் சார். எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏன்னா 6 வந்து சார் கடைசி டிஜிட் வந்து அது ஈவனாக இருந்தால், அதாவது இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் அது 2ஆல் வகுப்படும். ஒரு நம்பர் 3ஆல் வகுப்படும் என்று எப்படி கண்டுபிடிப்பது? இப்போ 789 3ஆல் வகுப்படுமா?
எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா மூணாவது பல்ல போடலாம் சார். ஓ 3 நாள் வகுத்தே பார்த்துட்டீங்க. அவங்க பெரிய ஆள், மோகன்தாஸ் பெரிய ஆள் தான். அப்போ ஷார்ட்கட் என்னென்னா 789 7 + 8 15, 15 + 9 24, 24 3 நாள் வகுப்படுமா? எஸ் சார். அப்படி என்ன Yes, sir. 789 3 நாள் வகுப்படும். ஓகே, 1024 இது 3 நாள் வகுப்படுமா? 1024. 1024 எல்லாத்தையும் கூட்டுங்க. வகுப்படாது சார். வகுப்படாது ஆமா, சார். கூட்டினா 7 வருது, வகுப்படாது. அப்புறம் அப்படியே மாதிரி 1,00,000 ஏதோ போட்டு நோ சார். 1,1024 வந்தாலும் இந்த எல்லாத்தையும் கூட்டினா அந்த நம்பர்லாம் கூட்டினா உங்களுக்கு 3 நாள் வகுப்பட்டா வரும், இல்லைன்னா படாது. அடுத்தது 4ஆல் ஒரு நம்பர் வகுப்படுமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 1024 4ஆல் வகுப்படுமா? வகுப்படும் சார். எப்படி Yes, கண்டுபிடிச்சீங்க? sir. எப்படி கண்டுபிடிச்சிக்கங்கிற எல்லாருக்கும் சொல்லுங்க. லாஸ்ட் டிஜிட் வந்து லாஸ்ட் நம்பர் 4ல இருந்துச்சு சார். அப்படி இல்லை, கடைசி 2 நம்பர் எடுத்துக்கணும், அது 4ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். கடைசி 2 நம்பர் என்ன 1024ல்? ஆமாம், 24 இஸ் டிவிசிபிள் பை 4, அதனால அது அந்த 1024 4ஆல் வகுப்படும். 996 இது 4ஆல் வகுப்படுமா? 996 4ஆல் வகுப்படுமா? ஏன்னா அது 96 4ஆல் வகுத்து பாருங்க. 94 4ஆல் வகுப்பட்டா அது வகுப்படும். ஆமாம், 94 எஸ் 4ஆல் வகுப்படுது, அதனால் 996 4ஆல் வகுப்படும். ஒரு நம்பர் 5ஆல் வகுப்படுதா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன ஷார்ட்கட்? லாஸ்ட் 5ல முடியணும், இல்ல 0ல முடிக்கணும் ஆமாம், சார். லாஸ்ட் நம்பர் வந்து 5 அல்லது 0வில் முடிய வேண்டும். வெரி குட். 6ஆல் ஒரு நம்பர் வகுப்படுதா இல்லைன்னு 996 இது 6ஆல் வகுப்படுமா? எஸ் சார். எப்படி வகுத்து பார்த்தீங்களா? எஸ் சார். இல்லை, வகுத்து பார்க்காம. ஓகே, வகுத்து பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். வகுத்து பார்க்காம சொல்லணும்னா ஒரு நம்பர் 2ஆல் வடிபட்டும் வகுபட்டும் 3ஆலும் வகுபட்டால் அது வந்து 6ஆல் வகுபடும். இந்த 2 நாள் வகுபடும், 3ஆலையும் 2ஆலையும் வகுபடும். 996 2ஆல் வகுப்படுதா? வகுப்படுது. அப்புறம் 996 3ஆல் வகுப்படுதா? எஸ் சார். ஆமாம், 996 3ஆலையும் வகுப்படுது, அதனால் அது 996 6ஆல் வகுப்படும். ஓகே, அடுத்தது 7ஆல் வேண்டாம், உங்களுக்கு அது வேண்டியதில்லை. 9ஆல் வகுப்படுதா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த நம்பர் 996 9ஆல் வகுப்படுதான்னு பாருங்க. ஓ சார். 996 9ஆல் வகுப்படலை. ஏன்னா அந்த 996 எண்கள் எல்லாம் நீங்கள் கூட்டினீங்கன்னா என்ன வருதோ அது 9ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். இப்போ 9 + 9 18 + 6 24, 24 9ஆல் வகுப்படுதா? ஓ சார். இல்லை, அதனால் அது 9ஆல் வகுப்படாது. அப்புறம் 11ஆல் வகுப்படுதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 11,000 இருங்க, 11,111 5 1 போடுங்க. இது 11ஆல் வகுப்படுமா? 5 1 11,111 வகுப்படுமா? எப்படி சொன்னீங்க? யார் சொன்னது வகுப்படுன்னு? யார் சொன்னீங்க? அதாவது 11,111 11ஆல் வகுப்படுமா? எஸ்ன்னு சொன்னது யாரு? சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்படி சொன்னீங்க? ரூஃபீனா எப்படி எப்படி வகுப்படுது ரூஃபீனா? இல்லை எப்படி கண்டுபிடிச்சிக்கிற? ஓகே, ஓ அப்படி அல்ல, நீங்கள் எல்லாத்துக்கும் லாஸ்ட் டிஜிட்டே பார்க்கக்கூடாது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூல் படி தான் பார்க்கணும். 11,111 முதல்ல அந்த ஆட் டிஜிட்ஸ் அண்ட் ஈவன் டிஜிட்ஸ் பாருங்கள். ஆடுனா ஒற்றைப்படை இடத்தில் உள்ள எண்கள் எல்லாம் கூட்டுங்க, இரட்டைப்படை இடத்துல உள்ள எண்கள் எல்லாம் கூட்டுங்க. இப்போ ஒற்றைப்படை இடத்துல உள்ள எண்கள்லாம் கூட்டினா எவ்வளோ வருது? 11,111 11,111 ஒற்றைப்படை எண்கள் என்னென்ன? 1 1 1, அப்போ 3 1 வருது, அப்போ 3.
இரட்டைப்படை இடத்தில் உள்ள எண்கள் 1 1 2 வருது. அப்போ 2 இந்த 3க்கு இந்த இது ஈக்குவலாக இருக்கணும். இல்லை இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 11ஆல் வகுப்படணும். இது ஈக்குவலாக இல்லை, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான், 14 வகுப்படாது. அதனால் 11,111 வகுப்படாது. இப்படி பார்க்கலாம். 9999 இது 14 வகுப்படுமா? இல்லை 99899 இது 14 வகுப்படுமான்னு பார்க்கலாம். 99899. No, sir. ஏன்னா இதை இந்த ஒற்றை இடத்தில் உள்ளதெல்லாம் 18 + 8 26 வருது. அப்புறம் அது அந்த ரெட்டைப்படை 18 வருது. டிஃப்ரென்ஸ் வந்து 8 தான். பட் டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 இருக்கணும், 0 இருக்கணும். டிஃப்ரென்ஸ் வந்து 0வாக இருக்கலாம் அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 11ஆக இருக்கணும். அதாவது 11ஓட அதாவது மல்டிபிள் தமிழில் அது இருக்கணும். அது இருந்தால் தான் அது நீங்கள் இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு சுருக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது இப்போ வந்து ஒரு 1/2 எவ்வளோ பர்சன்டேஜ்? 1/2 ஆஃப் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 50. 1/3 எவ்வளோ பர்சன்டேஜ்? 75. ஐயோ நித்யஸ்ரீ, 1/2 50%, 1/3 எப்படி அதை விட அதிகமாக போகும்? கீழே பெரிய நம்பர்னா அப்போ அந்த பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். 25, sir. இல்லை, அப்படி நீங்கள் ரேண்டமாக சொல்லாதீங்க, நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். அந்த 15 எப்படிமா வந்தது உங்களுக்கு 1/2க்கு? எப்படி கண்டுபிடிச்சிங்க 15? சார் 1ல பாதி அரை சார் எப்படி கண்டுபிடிச்சு இல்லை எப்படி 15 வந்தது? 50ன்னு எப்படி நம்பர் வந்தது சொல்லுங்கள் சார்? 100% சார், அதுல பாதி வந்து 50%. 1/2னா 1/2 இன்ட்டு 100 போட்டிங்க இல்லையா? 1/2 இன்ட்டு 100 போட்டிங்க, அப்போ 50 வந்தது. இதை தெரிஞ்சுக்கோ நீங்கள். அதே மாதிரி 1/3னா 1/3 இன்ட்டு 100 போடுங்க, எவ்வளோ வருது? 25. அடேங்கப்பா, எல்லாம் ராமானுஜத்தோட பேத்திகளாட்டு இருக்கீங்க நீங்கள்லாம். 1/3 இன்ட்டு 100 எவ்வளோ வருது? 1/3 இன்ட்டு 100 நான் கேட்குறேன். அப்போ 100/3 33.3%. ஆமாம், அதான். 1/4 எவ்வளோ வருது? 1/4 5 சார். 25%. 1/4 25. 1/5 10%. நித்யஸ்ரீ, நீங்கள் ஒரு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணி 20% சார். 1/5 20 sir, sorry 20%. ஆமாம். 1/6 1/6 என்றால் 16.6% வரும். 1/3ல பாதி. 1/3 is 33 இல்லையா? 1/6 இன்ட்டு 100, 100/6 எவ்வளோ வருது அவ்வளோ. 1/8 என்றால் 12.5%. 1/10 10%. இதெல்லாம் 1/20 5%. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பர்சன்டேஜை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இந்த கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா உங்களுக்கு வம்பாயிரும். தட் வில் பி வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் யூ. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ஸ்கொயர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸ்கொயர்ஸ் 2 ஸ்கொயர் எவ்வளோ? சார் 4. 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்? 9. 4 ஸ்கொயர்? 9 sir. 4 ஸ்கொயர்? 16. 5 ஸ்கொயர்? 16. 25. 60, 25. 6 ஸ்கொயர்? 36, 36. 7 ஸ்கொயர்? 49. 49, 8 ஸ்கொயர்? 64. 64, 9 ஸ்கொயர்? 81. ஓகே. 10 ஸ்கொயர் 100. 11 ஸ்கொயர்? 121, 12 ஸ்கொயர்? 144. 13 ஸ்கொயர்? 169. கரெக்ட். 14 ஸ்கொயர்? 196. வெரி குட். 15 ஸ்கொயர்? 225. 17 ஸ்கொயர்? 52, இல்லை 17 ஸ்கொயர்? 289. 289. 18 ஸ்கொயர்? Sir 324. எஸ் 324. 19 ஸ்கொயர்?
361. 361. 20 ஸ்கொயர் 400. இது 20 முடிய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு மனப்பாடம் பண்ணு சொல்லலை, அதுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கியூப் பார்க்கலாம். 2 கியூப் 8. 2 கியூப் Eight, இஸ் sir. 8. அப்புறம் 3 கியூப் 27. 4 கியூப் 27. 64. 64. 5 கியூப் 1 sir. 25. 120. 6 கியூப் 216. 216. கரெக்ட். 7 கியூப் 343 sir. 343. வெரி குட். 8 கியூப் 512. 8 கியூப். ஓகே. 9 கியூப் 729. 10 கியூப் 1000. இது இவ்வளோ தெரிஞ்ச 10 முடிய தெரிஞ்சால் போதும் இது. ஓகே. இப்போ ஸ்கொயர் ரூட் சொல்லுவோம். 2ஓட ஸ்கொயர் ரூட் எவ்வளோ? 1.414. 2ஓட வர்க்கமூலம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். வர்க்கமூலம் 1ஓட வர்க்கமூலம் 1 தான். 2ஓட வர்க்கமூலம் 1.414. அடுத்தது 3ஓட வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் 1.732. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதாவது அட்லீஸ்ட் 1.732 அவ்வளோ வர மனசில் வைக்காட்டி கூட 1.73 அது முடியாது வைக்கணும். இது 1.414 வைக்காட்டி 1.41 முடியாது வைக்கணும். அப்புறம் 5ஓட வர்க்கமூலம் 2.236. 6ஓட வர்க்கமூலம் எனக்கே மறந்துல தெரில. 8ஓட வர்க்கமூலம் 2.828. 9ஓட வர்க்கமூலம் 3. 10ஓட வர்க்கமூலம் அது 3.14 என்னமோ வரும். ஓகே. இதெல்லாம் நீங்கள் அந்த வர்க்கமூலம் அதாவது தட் ஸ்கொயர் ரூட் யூ ஷுட் நோ அட்லீஸ்ட் அப் டு 9 10. ஓகே. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாமில் வந்து டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. தே வில் ஆஸ்க் யூ இன்டைரக்ட்லி அண்ட் யூ மே பி ஏபிள் டு யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு ஆன்சர் தோஸ் இது. ஓகே. அடுத்ததுக்கு ஒரு இது பார்க்கலாம். ஒரு ஸ்கொயர் சதுரம் அப்படிங்கிறோம். சதுரம்னா எப்படி இருக்கும்? 4 பக்கம் இருக்குமா? 4 பக்கம் இருக்கும். 4 பக்கம் ஈக்குவலாக இருக்கும். 4 ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். சதுரத்தின் சுற்றளவு எவ்வளோ? ஃபார்முலா 4a. சதுரத்தின் பரப்பு எவ்வளோ? L into B. S into S sir. Side into side. சைடு இன்ட்டு சைடு a இன்ட்டு a, அது s இன்ட்டு i, a ஸ்கொயர் அப்படிம்பாங்க. மேபி s ஸ்கொயர்னு வச்சுங்க. அடுத்து செவ்வகம், தட் இஸ் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளில் யூ ஹேவ் லென்த் அண்ட் பிரெத். வாட் இஸ் த பெரிமீட்டர்? சுற்றளவு எவ்வளோ? 2 into L plus B, sir. கரெக்ட். 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. அதனுடைய பரப்பளவு L into B. எல் இன்ட்டு பி. அப்புறம் ரெக்டாங்கிளோட டயகனல் இருக்குல்ல, மூளை விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த டயகனலோட லென்த் எவ்வளோ? ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். எல் ஸ்கொயர் எடுக்கணும், பி ஸ்கொயர் எடுக்கணும். அது ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கு ரூட் எடுக்கணும். அதுதான் அது. ஓகே. அடுத்தது சர்க்கிள். சர்க்கிள் இப்போ படிச்சிருக்கீங்களா? வட்டம். Yes sir. சர்க்கிளில் ஒரு சென்டர் இருக்கும், ஒரு ஆரம் இருக்கும், ஒரு ரேடியஸ் இருக்கும். அப்போ அதனுடைய இப்போ ஏரியா எவ்வளோ? வாட் இஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள்? பரப்பளவு Pi r square. பை ஆர் ஸ்கொயர். அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 2 pi r. ஓகே. ஓகே. ஆஃப் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஆஃப் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஃபுல் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2 pi r யாரோ சொல்லிட்டாங்க, அது கரெக்டுன்னு சொல்லியாச்சு. ஆஃப் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். புரியல சார். பாதி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு எவ்வளோ? அரை into 2 pi. அரை சர்க்கிள், அரை வட்டத்தோட சுற்றளவு எவ்வளோ? முழு வட்டத்தோட சுற்றளவு 2 pi 2 pi r. பையாருன்னு சொல்லிட்டாங்க. இல்லை 2 pi r சொல்லிட்டாங்க. 2 pi r sir. என்னம்மா? half into 2 pi r. ஆஃப் இன்ட்டு 2 pi r எவ்வளோ வருது? பையார் வருதா? பையார் மட்டுமா? நல்லா பாருங்கள். பையார் ப்ளஸ் அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு லைன் இருக்குமல்ல, அதுக்கு பேர் அது இன்னொரு 2r சேர்த்தணும். பையார் ப்ளஸ் 2r. அப்போ தான் அது சுற்றளவு முடியும். சுற்றளவுன்னா எந்த ஸ்டாப்பில் ஆரம்பிக்கிறோம் அதே ஸ்டாப்புக்கு திரும்பி வர்ற அளவுக்கு சுற்றளவுன்னு பேர். πr ப்ளஸ் 2r. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க உங்களை ஏமாத்துறதுக்காக, சரியா? அப்புறம் கால் சர்க்கிளோட சுற்றளவு எவ்வளோ? 1/4 into 2 pi r. πr/2 + 2r.
ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு ஆர் வருது. அப்புறம் அந்த ஒரு பக்கம் மட்டும் பை ஆர் பை 2 பை ஆர் பை 4 அது வந்து பை ஆர் பை 2 என்று எழுதிக்கலாம் இல்லையா? இதெல்லாம் சர்க்கிள். ஓகே, வெரி குட். அப்புறம் அடுத்தது வந்து சிலிண்டர் படிச்சிருக்கீங்களா? சிலிண்டர் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். உருளை உருளை தமிழில் படிக்கல, அது வேண்டாம். ஒரு கோடு இருக்குது, அந்த கோடோட அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் இப்படி இப்படி ஒரு கோடு இருந்தால் அதனுடைய ஆங்கிள் எவ்வளோ? 180 degree, sir. 180 டிகிரி. ரெண்டு பேரலல் லைன் இருந்து ஒரு கோடு இப்படி வெட்டுது. ரெண்டு நேற்று பார்த்தோன்னு நினைக்கிறேன், நேற்று பார்த்தோம். ரெண்டு 90 பேரலல் degree. வெட்டுனா அது எந்தெந்த ஆங்கிள் எது 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 ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? இருங்க ஒரே நிமிஷம். நான் ஒரு படம் போட்டுட்டு கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டு பேரல் லைன் போட்டிருக்கேன், தெரியுதா? Yes, sir. Yes, sir. அதில் ஒரு ஆங்கிள் 30 டிகிரின்னு போட்டிருக்கேன். ஓகே, அப்போ ஏ எவ்வளோ இருக்கும்? ஒரு ஆங்கிள் 150 degree, sir. 150. வெரி குட். அப்போ பி எவ்வளோ இருக்கும்? 30 degree, sir. 30. சி எவ்வளோ இருக்கும்? 150 சார். 150 degree. அப்படி அப்புறம் இ எவ்வளோ இருக்கும்? இ 30 30, சார். sir. இ 30. 30 தான். இ 30. அப்போ இ 30ன்னா டி எவ்வளோ? D 150, sir. 150. ஆமாம். அப்புறம் டி எஃப் எவ்வளோ? 30 சார். Sir, 150. டிகிரி. ஆமாம், இல்லை 30. எஃப் வந்து 30, ஜி வந்து 150. இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு எல்லா ஆங்கிள் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அடுத்தது இணைகரம், பேரலகரமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டுமே பேரலாக இருக்கும். அது வந்து ஒரு ரெக்டாங்கிளை கொஞ்சம் சாய்ச்சா அது இணைகரம். ஒரு ரெக்டாங்கிள் இப்படி இருக்கு இல்லையா, இது மாதிரி நம்ம மைசூர்பா மாதிரி, அதோட இப்படி சாய்ச்சா அது இணைகரம் ஆகிடும். அப்போ அந்த ரெண்டு ஆங்கிள் ஆப்போசிட் மீன் ஒரே பக்கம் ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். இதெல்லாம் ரெக்டாங்கிளோடைய ஒரு இது. அடுத்தது வந்து ராம்பஸ், சாய் சதுரம். சதுரத்தை கொஞ்சம் சாய்ச்சா சாய் சதுரம். ஓகே, அதில் 4 பக்கம் ஈக்குவலாக இருக்கும். 4 ஆங்கிள் 90 டிகிரி இருக்காது, 4 பக்கம் ஈக்குவலாக இருக்கும். அதனுடைய டயாகனல்ஸ் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக நடுவால் அது வெட்டும். அந்த டயாகனல்ஸ் ஒரு டயாகனல் இன்னொரு டயாகனல் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். இது வந்து இந்த ராம்பஸோட ஒரு இது. அப்புறம் ஸ்பியர் தெரியுமா? அதாவது என்ன ஸ்பியருக்கு தமிழில் தெரில. சரி, இந்த இது கோனுன்னு சொல்கிறோம். கோன் இருக்கு இல்லையா, கோனோட அந்த கீழே வந்து ரவுண்டாக இருக்கும், அது வந்து பை ஆர் ஸ்கொயர். அப்புறம் கோன் இப்படி இருக்கும் இல்லையா, அந்த சர்ஃபேஸ் வந்து பை ஆர் எல் அப்படிம்பாங்க. பை ஆர் வந்து இந்த ரேடியஸ், எல் வந்து இந்த ஸ்லாண்டிங், பை ஆர் எல். அந்த வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, இது தெரியாது, அது வராதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோலாம் டீட்டெயிலாக வராது. ஓகே, அடுத்தது என்ன, இது ஜாமெட்ரி நம்ம பார்த்தாச்சு. ஜாமெட்ரியில் வந்து ஒரு 90 டிகிரிக்குள்ளே இருந்தால் அதுக்கு குறுங்கோணம் என்ற பெயர், அக்யூட் ஆங்கிள் என்ற பெயர். 90 டிகிரிக்கு செங்கோணம் அல்லது ரைட் ஆங்கிள். 90 to 180 இஸ் அப்டியூஸ் ஆங்கிள், அதாவது விரிகோணம். அப்புறம் 180 to 360 வந்து அது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இதெல்லாம் இந்த ஆங்கிளோட இது. ரெண்டு ஆங்கிளை கூட்டினா 90 வந்தால் அதுக்கு பேர் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளா பேர். ரெண்டு ஆங்கிள் கூட்டு 180 வந்தால் அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்று பெயர். ஓகே, வெரி குட். தென் வாட் எல்ஸ்? அப்புறம் இது வந்துட்டோம், அது ரேஷியோ ப்ரொபோர்ஷன். டைம் அண்ட் ஒர்க் தெரிய, வேலை மற்றும் நேரம் இருக்கா? டைம் அண்ட் ஒர்க் படிச்சிருக்கீங்களா? ஒருவர் ஒரு வேலை செய்வதற்கு 10 நாள் ஆகிறது. அவர் அரை வேலை செய்வதற்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு வேலை செய்யறதுக்கு 10 நாள் ஆகுது. 5 சார். 5 நாள் ஆகும். அதே மாதிரி அவர் 1.5 வேலை செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
எல் ஒரு வேலை செய்வதற்கு 10 நாள், ஒன்றரை வேலை செய்வதற்கு எவ்வளோ நாள்? பதினஞ்சு. 15 நாள். இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் இவ்வளோ தான், இந்த மாதிரி கேள்விகள் தான் வரும். டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அதாவது தூரம் இஸ் ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம். அதுதான் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அந்த ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுப்பாங்க அல்லது மீட்டர் பர் செகண்டில் கொடுப்பாங்க. அந்த கிலோமீட்டர் ஹவரில் கொடுத்தா, பர் ஹவர் கொடுத்தா, அதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும்னா 5/18 பெருக்கணும். அதை பெருக்குனீங்கன்னா அது மீட்டர் பர் செகண்ட் ஆகிடும். ஓகே, அதை வச்சு நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் போடலாம். ஓகே, வேறு என்ன வருது உங்களில் பர்சன்டேஜஸ் தான் நம்ம முதல்ல இப்போ ஒரு பாடம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பர்சன்டேஜ் நம்ம எடுத்தது ஞாபகம் இருக்கா? எஸ் சார் அது நம்ம அது பார்த்துட்டோம். அதை பற்றி நம்ம ஓகே, இப்படி ஒரே ஒரு கேள்வி அதில் நம்ம கேட்டுக்கலாம். இந்த ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். ஒருத்தர் சொத்து வந்து ஒரு 1 கோடி ரூபாயில் ஒரு 100 லட்சம் சொத்து இருக்குது. அவருக்கு 2 பசங்க, ஒரு பையனுக்கு 60%, ஒரு பையனுக்கு 40%. அப்படின்னா அந்த 60%காரருக்கு எவ்வளோ சொத்து கிடைக்கும்? அவர்கிட்ட 100 கோடி இருக்குது. 60-40 பிரிக்கிறார். 60% 600 கோடி 40 கோடி. ஐயோ, 100 கோடி 600 கோடி எப்போ ஆச்சுன்னு தெரில. சார் 60 கோடி 40 கோடி. 60 கோடி 40 கோடி கரெக்ட். ஓகே, அது இப்போ ஒரு 25 கோடி இருக்குது ஒருத்தர்கிட்ட அவர் சொத்து. அவர் வந்து 3 பசங்க இருக்காங்க. ஒரு பையனுக்கு 40%, ஒரு பையனுக்கு 30%, ஒரு பையனுக்கு 10%. சரி, 20%. 40, 30, 20. ஆமாம், 100 ஆகுதான். அப்போ கடைசி ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? அவர்கிட்ட இருக்கிற இப்போ சொத்து வந்து 25 கோடி. இப்போ கடைசி ஆளுக்கு அந்த 20% ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 25 கோடி சொத்து இருக்கிறது. ஒருத்தருக்கு வந்து 40% கிடைக்கிறது, இன்னொருத்தருக்கு 30% கிடைக்குது, இன்னொருத்தருக்கு 25% கிடைக்குது. அந்த 20% கிடைக்குது. அந்த 20% ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? அப்போ 25 கோடி இருக்குது. 25 × 20 வகுத்தல் 100 போடுங்க. 25 × 20 வகுத்தல் 100, அதுதான் ஆன்சர். இருபத்தஞ்சு இன்ட்டு 20/100 எவ்வளோ வருது? 25 × 20 டிவைடட் பை 100. கஷ்டமாக கேட்டணும். 25 × 5 5 கோடி கிடைக்கும். இப்போ இவருக்கு 5 கோடி கிடைக்குதுன்னா அந்த ஃபஸ்ட் ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 20% 5 கோடி. ஏன்னா இன்னொரு ஆளுக்கு அவருக்கு 10 கோடி கிடைக்கும் இல்லையா? டபுள் 40%, 10 கோடி கிடைக்கும். இவருக்கு 10, இவருக்கு 5, மொத்தம் இல்லையே, சாரி, என்ன தப்பு பண்ணிட்டோம். 5 கோடி. ஆமாம், அவர் 10 கோடி. ஓ, 40, 30, 20, 70 வருது. சாரி, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 40, 30 இல்லை, அது 70 வருது. அப்படி வராது. மொத்தம் 100 வரணும். 100% வர்ற மாதிரி தான் அது நம்ம கால்குலேட் பண்ணணும். தப்பு, அது 5 வராது. அப்போ 40, 30, 30, ரெண்டாவது ஆளுக்கு 30, மூணாவது ஆளுக்கு 30. அப்படின்னா 30% 25 × 30/100. அது எவ்வளோ வருதோ அவ்வளோ. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. வேறு என்ன ஃபார்முலா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, சதவீதத்தில் உள்ள ஃபார்முலா என்னென்னா எஸ்பி மைனஸ் சிபி டிவைட் பை சிபி × 100. அதாவது விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை டிவைடட் பை அடக்க விலை × 100. அது வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ. தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் × 100. தட் வில் கிவ் யூ ப்ராஃபிட் ஆர் லாஸ். ரெண்டில் ஏதோ ஒன்று சொல்லும். ப்ளஸ் வந்த ப்ராஃபிட், மைனஸ் வந்த லாஸ். இதுதான் இது. ஒரு டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்தா, டிஸ்கவுண்ட்டில் ஒன்று இங்கே இந்த கடையில் 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த என்ன ப்ரைஸ் அந்த கடையில் அந்த பொருள் மேலே எழுதியிருக்காங்களோ அந்த ப்ரைஸ்லேருந்து 30% கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அயன் பாக்ஸ் வாங்க போகிறீங்க.
அதுக்கு மேலே விலை 1000 ரூபான்னு போட்டிருக்கு, 30% டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குவீங்க? 1000 ரூபான்னு போட்டிருக்கு, 30% டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ ரூபா நீங்கள் கொடுத்து வாங்கணும்? 1000 ரூபாவில் 30%ங்கிறது 300 ரூபா. 300 ரூபா கழிச்சா அப்போ 700 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. அதுதான் அந்த டிஸ்கவுண்ட்டோட மீனிங். அதுதான் ஹவு மச் இஸ் த டிஸ்கவுண்ட் அப்படின்னு. அப்புறம் டபுள் டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. அதாவது ஒரு சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ்னு பேர். முதல் டிஸ்கவுண்ட் 30%, அதுக்கடுத்த டிஸ்கவுண்ட் 10%. இப்போ முதல் டிஸ்கவுண்ட் 30, அடுத்தது 10%. அப்போ மொத்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 40% சொன்னால் அது தப்பு. எப்படின்னா 1000 ரூபாயில் 30% போயிட்டா 700 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. ஆனால் மறுபடியும் ஒரு 10% கொடுத்துருவாங்க. 700 ரூபாயில் தான் 10% கொடுப்பான். இப்போ 70 போயிடுச்சுன்னா 630 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க. 630 ரூபாங்கிறது 63% கொடுத்து வாங்கியிருக்கீங்க. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து 37% தான். 30 + 10 40 கிடையாது. சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் அடுத்தடுத்த டிஸ்கவுண்ட்டு கொடுத்தால் அது மொத்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல ஒரு 30% டிஸ்கவுண்ட், அடுத்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு பொருள் வாங்கினா மொத்த டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டால் 40% கிடையாது. முதல்ல அந்த 30% போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுலேருந்து அதுக்கு ஒரு 10% போட்டு குறைச்ச பிறகு எவ்வளோ வருதுன்னு பார்த்து அது என்ன டிஸ்கவுண்ட் வந்திருக்கு அதுதான் இது நம்ம கதை மாதிரி சொன்னோம். உங்கள் அம்மா போய் சாரீ எடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம சொன்னோம். நகை எடுப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் நம்ம அது சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ்க்காக நம்ம சொன்ன சில கதைகள். ஓகே, வேறு என்ன இப்போ மேத்ஸில் சாப்டர் இருக்குது உங்களுக்கு? அப்புறம் இது கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்குது, ஒய் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கும். கிராஃப் இருக்கா உங்களுக்கு? வரைபடமா? அது பேர் என்ன? கிராஃப்னு ஒன்று இருக்கும். அது வந்து எக்ஸ் ஆக்ஸ்னு ஒன்று இருக்கும், ஒய் ஆக்ஸ் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருக்கும், 0க்கு வலது பக்கம் பாசிட்டிவாக இருக்கும், இடது பக்கம் நெகட்டிவாக இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸு. ஒய் ஆக்சிஸ் வந்து 0க்கு மேலே பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இப்போ நான் சில கேள்வி கேட்குறேன். 2 2 அப்படிங்கிற பாயிண்ட்டு எந்த இதில் வரும்? அந்த மொத்தம் 4 குவாட்ராங்கிள் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு குவாட்ராங்கிள் வரும், ஃபஸ்ட்டு அந்த கால் பகுதியில் வரும். இப்போ -2, 2 அது எங்கே வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். இப்போ +2 -2 அது எங்கே வரும்? ஃபோர்த் குவாட்ரண்ட். அது ரெண்டுமே மைனஸ் வந்து அது 3வது குவாட்ரண்ட், 3வது கால் பகுதியில் வரும். எந்த கால் பகுதியில் எது வரும் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ 0 0ங்கிறது எங்கே வரும்? அதுதான் சென்டர் இல்லையா? ஆரிஜின். அதுதான் சென்டர் அல்லது ஆரிஜின் பேர். அங்கே வரும். ஸோ இதை நீங்கள் இப்போ 5,0 எங்கே வரும்? 5,0 5,0ங்கிற புள்ளி எங்கே வரும்? எந்த குவாட்ரண்ட்டில் எங்கே வரும்? அது எந்த குவாட்ரண்ட்டும் வராது. அது எக்ஸ் ஆக்சிஸ். ஆமாம், அந்த லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். அது 5,0 சரியா? ஏன்னா y வந்து 0, எக்ஸ் ஆக்சிஸ் 5. 5,0 லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். 0,5 லைஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ். ஓகே, 0,-5ங்கிறது ஒய் ஆக்சில் இருக்கும், ஆனால் இந்த பக்கம் நெகட்டிவ் சைடில் இருக்கும். -5,0ங்கிறது எக்ஸ் ஆக்சில் இருக்கும், ஆனால் இடது பக்கம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு, அதாவது இந்த இதில் கொஞ்சம் கிராஃபில் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, வேறு என்ன சாப்டர் இருக்குது உங்களுக்கு மேத்ஸில்? பர்சன்டேஜ் சொல்லியாச்சு, டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தனி வட்டி, காம்பவுண்ட்னா கூட்டு வட்டி. தனி வட்டி என்ன? PNR/100 அப்படிங்கிறத ஃபார்முலா. PNR/100 அது வந்து தனி வட்டி. பிங்கிறது வந்து அசல், பிரின்சிபல். என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், மொத்தம் எவ்வளோ வருடங்கிறது. ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விகிதம். PNR/100 அப்படின்னு போட்டிங்கன்னா அது என்ன வருது? இப்போ ஒருத்தர் வந்து 10,000 ரூபா லோன் வாங்குறார், அவர் 1 வருஷத்துக்கு வாங்குறார். அவருடைய அந்த ஆர் வட்டி விகிதம் வந்து 10%. அப்போ எவ்வளோ ரூபாய் அவர் 1 வருஷத்தில் வட்டி கொடுக்கணும்? 10,000 ரூபா வாங்குறார். PNR/100 போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். P வந்து 10,000, N வந்து 1, R வந்து 10. அப்போ எவ்வளோ வருது? 1000 rupees அவர் கொடுக்கணும். அந்த லோன் வாங்கினதுக்கு திருப்பி கொடுக்கும்போது அது 10,000 + ஒரு 1,000 போட்டு 11,000 கொடுக்கணும். அதுதான் இது. கூட்டு வட்டியில் என்ன ஆகும்னா, அந்த அவர் 2 வருஷத்துக்கு சேர்த்து நான் வட்டி வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதல் வருஷ வட்டி அவர் வாங்க மாட்டார். ஆனால் 2வது வருஷம் அந்த முதல் வருஷ வட்டிக்கு சேர்த்து வட்டி கொடுக்கணும்.
இப்போ 2வது வருஷத்துக்கு அந்த பி என்ன ஆகும்னா 11,000 ஆகிடும். ஏன்னா 10,000 முதல்ல கொடுத்தது, அப்புறம் ஒரு 1,000 ரூபாய் வட்டி இருக்கு இல்லையா, அது சேர்ந்து 11,000 ஆயிரும். இப்போ 2வது வருஷம் எவ்வளோ வட்டி வரும்? PNR by 100 போடுங்க. P வந்து 11,000 இன்ட்டு 1 இன்ட்டு 10 by 100 எவ்வளோ வருது? 11,000 into 1 into 10 by 100. How much it comes? 1,100. 1,100 வருது. அப்போ கூட்டு வட்டியில் முதல் வருஷத்துக்கு 1,000 ரூபா வட்டி, 2வது வருஷத்துக்கு 1,100 ரூபா வட்டி, 2 வருஷத்துக்கு சேர்ந்தா 2,100 ரூபா வட்டி. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வருஷம் வட்டி வாங்கிட்டீங்கன்னா தனி வட்டியில் முதல் வருஷம் 1,000, 2வது வருஷம் 1,000, 2,000 தான். ஆனால் கூட்டு வட்டியில் நீங்கள் வட்டி வாங்காமல் வட்டி அவர் கடன் கொடுத்த வட்டி வாங்காமல் இருந்தாருன்னா அப்போ 1,000 + 1,100 2,100 ரூபா அவர் 2 வருஷம் கழிச்சு கொடுக்கணும். இது வந்து தனி வட்டி, கூட்டு வட்டி அப்படி என்று பெயர். ஸோ நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். டுமாரோ மார்னிங் நம்ம இன்னொரு ஒரு சாம்பிள் பேப்பர் எடுத்துக்கிறேன், மேட் பேப்பர் எடுத்து நம்ம பார்க்கலாம். சரியா? நாளைக்கு காலையில் 9 மணிக்கு 9 to 10, 9 to 10 1 hour வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஸ்லாட் ஒன்று தான் எனக்கு கேப் இருக்குது. 7:30 to 8:30 ஒரு கிளாஸ் இருக்குது, 10 to 11 இருக்குது, 11:30 12:30 இருக்குது, 2:30 to 3:30 இருக்குது. அதை விட்டு அப்புறம் 4-5 மணி ஆகிடும். அது அப்புறம் நீங்கள் விளையாடுற டைமாக போயிடும். அதனால் 9 to 10 வச்சுக்கலாம். 9 to 10 we will discuss one math paper. சரியா? சார் டவுட் சார். என்ன டவுட்டு சொல்லுங்க சார், இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா நம்மள மந்த்லி 1,000 rupees கிடைக்கும்ல சார்? கரெக்ட். சார் அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிறவங்க கிடைக்கும். ஆமாம்மா, ஐயோ நான் சொல்ல மாட்டேன். இது கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், அப்ளை பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆல் டிக்கெட்லாம் வந்திருக்கும். இப்போ வரும், நான் மண்டே எல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு போய் அவங்க தான் போய் எழுத முடியும். அவங்களுக்கு தான் கிடைக்கும். 4 வருஷத்துக்கு கிடைக்கும். மாதம் 1,000 ரூபா வீதம், 4 வருஷத்துக்கு 48,000 ரூபா கிடைக்கும். சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தா மட்டும் தான் கிடைக்குமா, இல்ல பாஸ் பண்ணிட்டு நம்ம பிரைவேட் ஸ்கூலுக்கு போனாலும் கிடைக்குமா சார்? பாஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்கும். ஓகே சார். சார் சார் டுமாரோ ட்ரஸ்ட் எக்ஸாம் சார். ஓ, நீங்கள் ட்ரஸ்ட் எக்ஸாம் போகிறீங்களா? யார்? நித்யஸ்ரீயா. ஆல் த பெஸ்ட் எவ்ரிபடி. யாரெல்லாம் ட்ரஸ்ட் எக்ஸாம்லாம் அவங்கெல்லாம் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டேன். நீங்கள் போய் எழுதுங்க. யாரெல்லாம் NMMS எழுதுறீங்களோ அவங்கெல்லாம் வாங்க கிளாஸ்க்கு. சரியா? ஆல் த பெஸ்ட். ஒன்றும் இல்லை, நீங்கள் தைரியமாக எழுதுங்க. ஓரளவுக்கு இப்போ ஐயோ அது படிக்கல இது படிக்கல இன்னும் பாதர் பண்ணிக்காதீங்க. கோ ஹெட். ட்ரஸ்ட்டில் ஒரே பேப்பர் தான், 100 மார்க்கு. அதுலேயே மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் வந்துடுது, சயின்ஸ் எல்லாம் வந்துடுது. தைரியமாக எழுதுங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. நாளைக்கு 8ஆவது படிக்கிறவங்களாம் வாங்க. 9 to 10 we will discuss one math paper. ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மேத் பேப்பர் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்டுட்? Thank you, sir. Thank you, sir. க்ளோஸ் பண்ணிடுறேன். Thank you, sir.